வெயில்னால சரியா வந்து வரிசதெல்லாம் காமிக்க முடியல. ஈத் முபாரக். வந்து நான் இது வரைக்கும் சிஸ்டரை காமிச்சது இல்ல. தான் சிஸ்டர் பாத்துக்கோங்க. சிப்லிங். சலாம் கைஸ். பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரம்ஜான். ஸோ எல்லாருக்கும் வந்து ஈத் முபாரக். ஸோ ரம்ஜான் விஷஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 7:30க்கு நமாஸுங்க. இப்போ 7:25 ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நமாஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அது ஃபஸ்ட்டு அதுதான் முதல் கடமை இன்றைக்கி. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம இந்த விளாகில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. வாங்க இப்போ நமாஸ்க்கு போயிட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து இந்த ரம்ஜானோட ஃபுல் ஸ்பெஷல் தாங்க இதில் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நடக்க வேண்டியது நடக்க போகிறது எல்லாமே இதில் இருக்குங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்ச் பண்ணலாம். பாய். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சரியான முறையிலே மக்களிடத்திலே எடுத்து சொல்லாததின் விளைவாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நமாஸ் முடிச்சாச்சு. நமாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு அதோட நமாஸ் முடிச்ச கையோட நாங்கள் நோன்பு காசு கொடுப்போம். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் லைனாக கொடுத்துலாமா? ஸோ இப்போ சிஸ்டர் வீட்டில் தான் இருக்கிறோம். சிஸ்டர் பசங்க இருக்காங்க, என்னோட பசங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஈதி கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு ஐயான்னு கொடுப்போம். ஐயான் இந்த கையில் வந்துங்க. ஓகே ஓகே சொல்லு. ஐயான் ட்ரெஸ் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா ஐயான் ட்ரெஸ்ஸு? ஃபார்மலில் இருக்காது. ஓகே. செகண்டு ஆமீனா இங்கே வாங்க. நாங்கள் இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. ஓகே, அங்கே பாருங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. இது சிஸ்டரோட 3வது பொண்ணு, இது செகண்ட் பொண்ணு. எல்லாருமே பாருங்கள் ஜென்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இது செகண்ட் பொண்ணு இது. ஓகே, இந்தாங்க உங்களுக்கு. ஓகே, வாங்க. எக்கே வராரு இப்போ. எக்கே வாங்க 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 வாங்க. எக்கேக்கு இந்தாங்க. அங்கே பாருங்க. ஓகே, ஹாப்பி ரம்ஜான் சொல்லுங்க. ஈத் முபாரக் சொல்லுங்க. ஹாப்பி ரம்ஜான். ஈத் முபாரக் சொல்லுங்க. ஐயான்னு சொல்றான். ரம்ஜான்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் நாங்கள் நமாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஃபித்ரான்னு சொல்லிட்டு கொடுப்போம். அது வந்து இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் அவங்க வீட்லயும் இன்னைக்கு வந்து நல்லா செஞ்சு சாப்பிடணுன்றதுக்காக தான் அந்த ஃபித்ரால வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கான சில டிஷ் இதெல்லாம் வந்து இன்கிரீடியன்ட், அதாவது இதெல்லாம் மளிகை ஜாமான்லாம் சில வாங்கி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அது இல்லாமல் பிரியாணி பண்ணி சொந்தக்காரவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு சாப்பாடாக்கி எல்லார் வீட்லயும் பிரியாணி இருக்கணும்ன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ அந்த பிரியாணி செய்யறதுக்கு தான் இப்போ மட்டன் வாங்க போயிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் மட்டன் பிரியாணி செய்யறதையும் நாங்க இந்த ரம்ஜானுக்கு என்னென்ன பண்றோன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே வாங்க. ஓகே, வீடியோல வந்து நான் இது வரைக்கும் சிஸ்டரை காமிச்சது இல்ல. தான் சிஸ்டர் பாத்துக்கோங்க. சிப்லிங். சிப்லிங். ஹாய். ஆமா, கண்ணன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2 பேருக்கு ஒரே கண்ணு தான். ஓகே, ஈதி வாங்கிடலாமா? கண்டிப்பா. ஓகே, ரம்ஜான்னாலே பாருங்க இந்த சீர்குருமா இந்த ஸ்வீட் தாங்க. மார்னிங் நமாஸ் முடிச்சதானே இந்தாங்க ஈதி கொடுத்துடலாமா? ஓகே, நான் இந்த சேமியா பாருங்க சென்னையில இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். சென்னையில இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த சீர்குருமாவை வந்து நைட்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருந்தது. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா? இந்தா. சூப்பரா இருக்கு. பாலை நல்லா சுண்ட விட்டுருக்க போல இருக்கு. சொல்லிட்டேனே, சிஸ்டரோட பெரிய பொண்ணு, இந்த செகண்ட் பொண்ணு, இது தேர்டு பொண்ணு. இதுதான் பார்க்க. ஹாய் சொல்லுங்க. இந்த சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவரை பாத்துக்கோங்க. பட்டாளத்தோட பெரிய டான். இப்போ வந்து இந்த கிராமத்துல ஒளிஞ்சிருந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஈத் முபாரக். இப்படிலாம் கட்டி பிடிச்சாதான் ரம்ஜான் மாதிரி இருக்கு. ஓகே சரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கிங்க்கு போலாம். காஸ்டியூம் பாருங்க, இதுதான் நம்மளோட ரம்ஜானோட காஸ்டியூம். என்னடா? ஓகே, வாங்க இப்ப போயிட்டு இந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு குக்கிங் காஸ்டியூம் போட்டுட்டு ஒய்ஃப் தான் பின்னாடி ஸ்கிரீன் கேமரா பின்னாடி இருக்காங்க. அவங்க இன்னும் வரல, இம்போர்ட்டுக்கு வரல. ஸோ அவங்களுக்கு சில மறக்கல இருக்கிறாங்க. அவங்க கேமரா பின்னாடி இருக்காங்க. பேக் போன் சொல்லுவாங்களா, அதனால பேக்ல இருக்காங்க. இங்க பேக்ல இந்த போன்ல இருக்காங்க, அது கேமரா பின்னாடி இருக்காங்க. அதான். ஓகே சரி, வாங்க இந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு சரி குக்கிங் காஸ்டியூமை போட்டுட்டு உங்களை மறுபடியும் கேட்ச் பண்ணுறேன். ஓகே, பாத்தீங்கன்னா காஸ்டியூம் வந்து குக்கிங் காஸ்டியூம் போட்டாச்சு.
இதான் சிஸ்டரோட கார்டன். இங்க பார்த்துக்கோங்க, சிஸ்டர் வீட்டில் இருக்கிற கார்டன். என்னென்ன செடிலாம் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஸோ டேக்ஸாவை கழுவிடலாமா? டேய் டேய் டேய், அங்கே விடாம பிடிங்கி விட்டான்டா இவன். மாட்டுறாத யா கழுவுடா. ஆயில் ஆயில் போட்டாச்சு. 1 லிட்டர் ஆயில். எத்தனை லிட்டர் போட்டிருக்கோம்? ஆயில் சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பிரியாணிக்கு ரொம்ப தேவையான ஒரு இன்கிரீடியன்ட். ஸோ ஏலக்கப்பட்ட கிராம்பு போட்டுடலாமா? ஆனியன். இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆயிடுச்சா? முடிஞ்சு ஆனியன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி போடு 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 போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டவொடனே கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓகே, கிண்டு, நல்லா கிண்டு. மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இப்ப போட்டா கலர் வரும். என்ன சப்ரா, எப்படி சூப்பரா இருக்கா கலரு? இருக்கணும் கலர். டொமேட்டோ. தக 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 தகன்னு பாட்டு பாடுற, தக தகன்னு மின்னுதா? இப்ப இந்த டைம்ல கறியை போட்டுடலாமா? ஓகே, பிரியாணியோட ஹீரோ மட்டன் போட்டுடலாமா? என்னடா பண்ற? என்ன எரியணும்? என்ன எப்படி எரியணும்? எப்படிடா எரியணும்? அரிசி தம் போட்டாச்சு. அரிசியை வடிச்சு போட்டாச்சு. வெயில்னால சரியா வந்து வடிச்சதெல்லாம் காமிக்க முடியல. அதனால ஓகே, மறுபடியும் 20 நிமிஷம் கழிச்சு சந்திக்கலாம். தம் போட்டாச்சாடா? ஓகே, இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம்? உனக்கு தெரியுமா அது? என்னடா எப்படி சொல்லிட்ட? 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்துடலாம். ஓகேவா? 20 நிமிஷம் கழிச்சு நம்ம மட்டன் பார்சல் கட்டிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் இது எத்தனை பேருக்கு? இது 5 பேருக்கு. 5 பேருக்கு வந்து கெஸ்ட்டுக்கு கொடுக்குறதுக்காக 5 பேரோட பார்சல் இது. இது வந்து தனியாக ஒரு பேருக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குறது. இது வந்து 3. ஸோ நாங்கள் பாக்ஸே வாங்கி உள்ள ஃபாயில் கவர் தெரியுதுங்களா? ஃபாயில் கவர். ஸோ ஃபாயில் கவர் வச்சு அதுக்கு மேலே போட்டிருக்கோம். ஏன்னா இது பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக்கில் உடனே போட்ட உடனே ஹீட்டுக்கு இதாகும். அதனால் ஃபாயில் கவர் போட்டிருக்கோம். ஸோ ஃபாயில் வச்சு இதில் போட்டிருக்கோம். இது 3 பேருக்கு, இது 5 பேருக்கு, இது ஒரு ஆளுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்சல் கட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேறு பிரியாணி வந்து அதில் நம்ம பேக் பண்ணது பார்த்தீங்கன்னா, இது வந்து கத்திரிக்காய் இது. அதுக்கு ஒரு இந்த மாதிரி பவுல் சின்னதாக. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு, கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி ஆச்சு ஒரு பவுலில். ஸோ இது வந்து கத்திரிக்காய். அதே மாதிரி 65க்கு பாருங்கள், அதே பவுல் 65. ஸோ ரம்ஜானுக்கு பிரியாணியும் கொடுத்தாச்சு, ஒரு பாக்ஸ் கிஃப்ட்டும் கொடுத்த மாதிரி ஆச்சு. எப்படி சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. இதை வந்து அம்மா கையிலேருந்து ஒரு அடி வாங்கி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எல்லாருமே உட்காந்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றத பார்க்கலாம். எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட உட்காந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஸோ
ஸோ இந்த பிரியாணி வந்து எங்கே சாப்பிட்டு முடிச்சாதான் அந்த ரம்ஜானே வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ரம்ஜான் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.